வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தி வருகின்ற இந்த தினசரி இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த அருமையான நிகழ்வினை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம மகரிஷியினுடைய கவிகளுக்கான விளக்கம் பார்த்து வரோம். அந்த வரிசையில கடந்த 2 வாரங்களாக விதி மதி அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகளை பார்த்துக்கிறோம். இந்த விதி மதி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். சாதாரணமாக வழக்குல நாம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான், இல்லைங்களா? ஆனா இதற்கான சரியான விளக்கம், அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அறிவு இதுவரை பண்ற பழக்கத்துல இந்த விதி என்பதையும் மதி என்பதும் என்ன அப்படிங்கறத யோசிச்சிருக்கு. ஆனா ஒரு குரு வந்த பிறகுதான் இதற்கான முழுமையான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது, இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு தேடல் இருக்குமே, ஆனால் அதற்கான குரு அவரை தேடி ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்றதாங்க. இப்ப இது உண்மையா? இப்ப நமக்கெல்லாம் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு குரு கிடைச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு நாள் நமக்கு இருந்த தேடல் தான் அப்படின்னா, இத புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வோட நம்ம தொடங்கலாம். ஒரு கிராமத்துக்கு புத்தர் உபதேசம் கொடுக்கறதுக்காக வராரு. மாலை நேரத்துல கிராம மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. அந்த சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வருவார் அவர்னு அப்படி எந்த மக்களும் எதிர்பார்க்கல. அதனால அந்த கிராமத்துல மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. இருந்தாலும் புத்தர் ஆரம்பிக்கல, அவரோட உபதேசத்தை ஆரம்பிக்கல, யாருக்காகவோ காத்திருக்கிறார். அப்ப அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர் ஒருவர், அவர் தானே முக்கியமா ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அவர் கேட்கிறார், நீங்க யாருக்காக காத்திருக்கீங்க? இந்த கிராமத்துல உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க, இனி வர்றதுக்கு யாரும் இல்லை, உங்களோட உபதேசத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கேட்டபோது புத்தர் சிரிக்கிறார். பிறகு எல்லாருக்கும் கேட்கும்படி சொல்றாரு, இந்த இடத்துக்கு உபதேசம் செய்வதற்கு நான் யாருக்காக வந்தேனோ அவங்க இன்னும் வரல. நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கான கடமை இது. நீங்க எல்லாரும் என்னோட உபதேசத்தை கேட்பீங்க, ஆனால் இதுல இருக்கக்கூடிய உண்மையை தேடுவீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒரு ஜீவன் ஞான தேடல்ல இந்த ஊர்ல இருக்கு. அந்த உயிர், அந்த ஜீவன் இன்னும் இங்க வரல. அதனோட உயிர் அலை எனக்கு தெரியல. அது வந்த பிறகுதான் நான் தொடங்குவேன் அப்படிங்கிறாரு. மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஏன்னா இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், பக்திமான்கள், செல்வந்தர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? நம்மளே வந்துட்டோம், இன்னும் என்ன புத்தர் யாருக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு சின்ன பெண், ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் வேக வேகமா உட்கார்றாங்க அந்த கூட்டத்துல. அந்த அந்த பெண்ணினுடைய எஜமான் தான் அந்த செல்வந்தர். அவர் கூட்டத்துல முதல் வரிசையில இருக்காரு. அந்த பெண் காலையிலேயே கேக்குறாங்க, நான் புத்தரை பார்க்க போகணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டபோது, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்க வேணா போ அப்படின்னு அலட்சியமா சொல்றாரு. அந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா உட்கார்றாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே புத்தர் ஒரு புன்னகை புரிஞ்சுட்டு தன்னோட உபதேசத்தை ஆரம்பிச்சாராம். உடனே செல்வந்தருக்கு ஒரு அலட்சியம் இல்ல, புத்தர் கிட்ட கேக்குறாரு, இவளுக்காகவா இத்தனை நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்க? இவ என்னோட வயல்ல வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு அலட்சியமா சொல்றார். அப்ப புத்தர் தன்னோட சிரிப்பு மாறாத குரல்ல சொல்றாரு, இவ படிக்காதவ, ஏழை கூலி தொழிலாளி, இதெல்லாம் தெரியும். ஆனா நான் பக்கத்து கிராமத்துல இருக்கும்போது யாரோ என்னை அழைப்பதை உணர்ந்தேன். அந்த இனம் புரியாத ஒரு ஆன்மீக தேடல் தான் அந்த அழைப்புல மறைந்திருக்கிறத நான் பார்த்தேன். அதனால இவள் மட்டுமே இந்த உபதேசத்தை கேட்டு கடைபிடித்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறாள். இவளுக்காகத்தான் நான் இந்த கிராமத்துக்கு வந்தேன். அப்ப இந்த பெண்ணுடைய ஞான தேடல் என்னை இங்கே வரவழைத்து விட்டதுன்னு சொல்லி
அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த உபதேசம் சொல்றாரு. அப்படியே கண்களை மூடி அந்த பொண்ணு கண்ணீர் வழியா அதை கேட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புத்தருடைய இந்த வாழ்க்கை அனுபவம், இந்த ஆன்மீக தேடல்ல ஆண், பெண், உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான சிறந்த அமைதியான மனநிலையே போதும். இப்ப அவங்கதான் சிறந்த சீடர் அப்படின்னு புத்தர் இந்த இடத்துல குறிப்பிடுறார். இப்போ இந்த கதை மூலம் நம்ம உணர்றது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீக தேடல் இருக்கின்ற நமக்கு மகரிஷி என்கின்ற குரு கிடைச்சிருக்கார் இல்லையா? என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, மகரிஷியிடம் இருக்கக்கூடிய எளிமை, ஒரு பெரிய தத்துவத்தை எளிமையாக சொல்லி புரிய வைக்கக்கூடியவர் வேதாத்ரி மகரிஷி இல்லையா? அதனால்தானே அவரை பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு நம்ம அன்பால கூப்பிடுறோம். அப்ப இந்த விதி மதிங்கிற வார்த்தைய சாதாரணமாக கடந்து போயிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஆனால் அத ஒரு உள் பொதிந்த கருத்தோட நமக்கு சொல்லக்கூடியது வேதாத்ரி மகரிஷி கொடுக்கக்கூடிய இந்த கவிதை விளக்கங்கள் தான். இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஏற்கனவே வந்த பாடல்கள்ல என்ன சொன்னோம்? இயற்கை சக்திய விதின்னு சொல்றோம். இதை எந்த அளவுக்கு மனசு தெரிஞ்சு கொள்ளுதோ அதை மதி அப்படின்னு மகரிஷி விளக்குறாங்க. அப்ப இந்த இரண்டு நிலையையும் எங்க இருந்து மகரிஷி கொண்டு வராங்க அப்படின்னா, நாம சாதாரணமா சொல்லும்போது விதிங்கிறது எதை சொல்லுவோம்? என்னுடைய கர்ம வினைகளை இல்லையா? என்னுடைய விதி என்னோட தலையில எழுதப்பட்டிருக்கு, அதன்படி இது நடக்குது அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். இப்ப இந்த விதி என்கின்ற செயலை தனி மனிதனான நாம நம்முடைய கர்ம வினைகளோடு சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கூட பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் போதெல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏதாவது மாறானது நடக்குது, இல்ல நமக்கு விரும்பியது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துலதான் விதி மேல பழி போடுவோம். என்னோட விதி எனக்கு எதுவும் சரியா அமையாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் வெளிப்படக்கூடியதை இந்த வார்த்தைய நம்முடைய கர்ம வினையோட ஒத்து சொல்றோம். ஆனா இங்க மகரிஷி எங்க இருந்து தொடங்குறாரு பாருங்க. இயற்கை சக்தி எல்லாமே விதி. அப்போ நாம எதிர்பார்த்தது ஒரு விஷயம், அது நடக்கல, இது விதின்னு சொல்றோமே. இங்க என்ன புரிய வைக்க மகிழ்ச்சி சொல்றாங்க? இந்த நிகழ்ச்சி நடந்ததே அது இயற்கை சக்தியின்படிதான் நடந்திருக்கு. அப்ப இந்த புரிதலுக்கு தான் இத்தனை விளக்கமும் கொடுக்குறாங்க. அந்த இயற்கை சக்தி என்பதுதான் விதி. இப்ப நாம செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு கல்லை எடுத்து தூக்கி வீசுறவங்க மேல. அப்போ அங்க நமக்கு தெரிஞ்சது என்ன? நான் கல்லை வீசிட்டேன், அது திரும்பி கீழே விழுந்துரும். இதுதான் இயக்கம். இத நமக்கு தெரியும். இததான் நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மகரிஷி இத இன்னும் சூட்சுமமா விளக்குறாங்க பாருங்க. ஒரு கல்லை எடுத்து தூர வீசும்போது அங்கே ரெண்டு விதமான இயக்கம் ஏற்படுகிறதாம். ஒண்ணு என்னன்னா, விதி என்று சொல்லக்கூடிய இயற்கை சக்தி கல்லை பூமியை நோக்கி இருக்குகிறதாம். இன்னும் அருமையான வார்த்தை பாருங்களேன். இருக்குகிறது விதி கல்லை பூமி நோக்கி எதிர்த்து போகுது. கல்லு மேல நான் போறேன்னு. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மதியினுடைய ஆற்றல். எனக்கு எவ்வளவு உடல் வலிவு, உடல் பலம் இருக்கு, என்னோட மனதினுடைய வேகம் எவ்வளவு, என்னோட உணர்ச்சியின் ஏற்படுற இல்லையா? ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு வேகத்துல கல்லை தூக்கி எறியறோம். அப்ப எரியும் போது இங்கே இரண்டாவது இயக்கமாக எது? நம்முடைய செயல், நம்முடைய மதி. அப்போ அங்கே போகக்கூடிய வேகம் குறையும் போது படிப்படியா கீழே இறங்கி பூமி சேர்ந்து விடுகிறது இல்லையா? இங்கே ஒரு போர் நடக்குது. இங்கே விதியும் மதியும் அங்கே போரிட்டு முடிவு என்ன ஆகுது? விதி தான் ஜெயிக்குது இல்லையா? எவ்வளவு தூரத்துக்கு வீச முடியும் ஒரு மனிதனால? யோசிச்சு பாக்குறோம். இப்ப இன்னைக்கு மனிதனோட அறிவை கொண்டு எத்தனையோ சேட்டிலைட்ஸ் இந்த மாதிரி இங்கிருந்து வீசப்பட்டது போல போய் அங்க சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன? அதுல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, எரிபொருள், இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கணுமோ அது மனிதனுடைய அறிவினுடைய ஆற்றல் இல்லையா? அங்கேயும் இறுக்கி தள்ளதான் பார்த்துக்கிட்டு இருக்கு இயற்கை விதி. ஆனால் அதை மீறி மனிதனுடைய விஞ்ஞான அறிவு
அங்கே அதை செயல்படுத்தி அது பூமிய, சூரியனை, இந்த கோள்களை சுத்தி சுத்தி வந்து போட்டோ எடுக்குது, விஷயங்களை கேதர் பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு ஒரு 15 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. இப்போது தற்போது பூமி எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கும் போது அதை சுத்தி 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 சின்ன சின்ன சின்னதா நிறைய சேட்டலைட் சுத்திட்டே இருக்குங்க. அது அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அப்போ இங்க மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சி நம்ம சொல்றோம். இந்த சேட்டிலைட் பர்மனன்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா யாராவது? கண்டிப்பா கிடையாது. ஒரு காலம் வரைக்கும் தான் அதனுடைய வேலை. அதுக்கப்புறம் அதனுடைய செயல் இழக்க தொடங்கிடும். அப்போ விதியினுடைய தாக்கம் அதிகமாகும் போது அது கீழே வந்துதான் தீரணும் இல்லையா? அப்போ இததான் மகரிஷி ஆதியிலிருந்து சொல்றாங்க. அந்த வேகம் தான் விதியாக கண்டோம். அப்ப அந்த வேகம் விதினா அதிலிருந்து விளையக்கூடியது எல்லாம் சந்தர்ப்பத்தால எப்படி நடக்குது அப்படிங்கிறத யூகமா மனிதன் யோசிச்சு அது ஏற்றபடி நடந்துகிட்டானா அதுதான் மதி இல்லையா? இன்னைக்கு அப்துல் கலாம் போன்ற எத்தனையோ விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சது தானங்க இந்த ராக்கெட்ஸ் எல்லாம், சேட்டலைட்ஸும் ராக்கெட்ஸும் இல்லையா? எத்தனை மனிதனுடைய மதியினுடைய நுட்பம். ஆனா அது இயற்கை விதியோட போட்டி போட்டு அங்க நிக்குது. ஆனா அது நன்மை செய்து கொண்டு இருக்கு. அதுவும் விதியினுடைய செயல்தான். ஏன்னா மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மண்ணே பானையாய் இருப்பது போல எண்ணமாய் இருப்பது இயற்கையே. விண்ணே மண்ணாக ஆனது போல விதி மதியாய் மாறினால் கூட மண்ணில் விண் அடக்கம் போல மதியினிலே விதி உள்ளது. ஏன்னா இந்த மதி வந்ததும் விதிதான். இதுதான் இன்றைய பாடல் விளக்கு. இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிற விதி என்பது ஏதோ ஒண்ணு. முதல்ல என்ன நினைச்சோம்? நம்ம கர்ம வினை. இப்ப ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இயற்கையினுடைய சக்தி. ஆனா இந்த இயற்கையுடைய சக்திக்கு ஏத்தது மாதிரி செயல்படுதே மனிதனுடைய மதி, அறிவு. அந்த அறிவை கொடுத்தது எது? அதே விதிதான் இல்லையா? அதனுடைய வேகம், அதனுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் நாம வரைக்கும் வந்திருக்கோமே, இதுதானே மதி. இது தெரிஞ்சிருச்சுன்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இததான் இன்றைய பாடல்ல சொல்றாங்க. நாம வந்த கதை இல்லையா? நம்ம பிரம்மஞான பாடல் சொல்லுவோம் இல்லைங்களா? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அங்கே சூழ்ந்து அழுத்துது, இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா. அதுக்கப்புறம் அது எல்லா கதையும் ஆச்சு. இத மகரிஷி சொல்றாங்க பாருங்க. ஆதி என்ற பராசக்தி அணுவாக தோன்றி அறிவாகி தன்னை அறிந்த முடிவு மட்டும். சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, இறைநிலை என்ற தோட்டத்திலே பூத்த இறுதி மலர் மனிதன். ஆனா இதோட இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைநிலை தன்னை ரசிப்பதற்காக தானே எடுத்துக்கொண்ட உருவம் மனிதன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரி, அந்த மனிதனை உடனடியா தோற்றுவிக்கல இறைநிலை இல்லையா? அந்த இயற்கை சக்தி விதி எவ்வளவு உயிரினங்களை கொண்டு வந்து அசேதன பொருட்கள், அதுக்கப்புறம் ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் வந்து முழுமை பெற்ற மனிதனாக கொடுத்தது. அது தன்னை அறிந்த முடிவு. அததான் சொல்றாங்க. ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வந்ததே, அந்த சக்தி முதல்ல எப்படி தோன்றுச்சு? சின்ன துகளாகத்தான் இல்லையா? நொறுங்கியது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. அப்ப முதல்ல நொறுங்கி துகளானது, அதுவே சேர்ந்தது அணுவானது, அது அப்படியே என்னவாச்சு? சேர்ந்து மூலகங்களானது, பஞ்ச பௌதிக பிரிவுகள். பஞ்ச பௌதிக பிரிவுகளுடைய சேர்க்கை தான் கோள்கள். அந்த கோள்கள் எல்லாம் அங்கங்க இடத்தை எடுத்துக்கிட்டு அதது சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு இடத்தை இந்த இயற்கை என்கின்ற விதி தேர்ந்தெடுத்தது. மற்ற கோள்கள்ல மனிதர்கள் இருக்கிறாங்களா நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கோள்கள்ல பூமியில மட்டும்தான் மனித இனம் இருக்கு. மற்ற கோள்கள்ல ஏன் மனித இனம் இல்லைங்கிறத அந்த இயற்கை சக்தியை ஒட்டி மனிதனுடைய அறிவு கண்டுபிடிச்சிருச்சு. என்னங்க, எந்த கோள்கள்லயும் அந்த பஞ்சபூதங்களினுடைய அளவு சரியான விகிதமா இல்லை.
சூரியன்னா நெருப்பு கோளமா இருக்கு. வேறொரு வேறொரு கோள்ல நெருப்பு கம்மியா இருக்கு, நீர் அதிகமா இருக்கு, காற்று கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பஞ்ச பௌதிக பிரிவுகள் அந்த டிவைன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தெய்வீக ஒரு ஒருங்கிணைப்புக்கு வந்தா தான் உயிர்கள் தோன்ற முடியும். அப்ப அங்கேயும் விதி என்ன பண்ணுச்சுங்க? தன்னுடைய பேரறிவை கொண்டு பூமிங்கிற களத்தை தேர்ந்தெடுத்தது இல்லையா? பேதித்த பல பொருளாய் இயங்கினாலும் பிணைந்திருக்கும் தன் இயல்பாம் இறுக்கம் ஒன்றில். அப்ப முதல்ல அதனுடைய விதி என்னதுங்க? தன்னைத்தானே இறுக்கி கொண்டது. அந்த இறுக்கம் தான் விதியினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அந்த வேகம் இல்லையா? அந்த இறுக்கின பிறகு உருவானது தானே அது பஞ்ச பௌதீக பிரிவுகளாச்சு. அதுலயும் என்ன வந்தது? உருவம், சுவை, மனம், ஒளியோடு எழும் சப்தமாய் அறிவும் கருவியுமாய் 5 புலன்களாக. இந்த 5 புலன்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிவு வேலை செய்யுமா? அறிவு வேலை செஞ்சாலும் அதை உணர முடியுமா? இப்போ பகவத்கீதையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல கர்மயோகத்தை பற்றின ஸ்லோகங்களுடைய விளக்கங்கள் பார்க்கும்போது அது கிருஷ்ணர் சொன்னதா சொல்றாங்க. சரியா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னதாக ஒரு அறிவுரையாக, அது ஒரு குரு சீடனுக்கு சொன்னதாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப அதுல எல்லா ஸ்லோகங்களுடைய அந்த கர்மயோகம் பற்றின அந்த அதிகாரம், அந்த அத்தியாயத்தை பார்க்கும்போது ஃபுல்லா இந்த பஞ்ச இந்திரியங்களை பற்றி தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக தான் மனிதனுடைய அறிவு, அதன் மூலமாகத்தான் அவன் எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா உணர்றான் இல்லையா? அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு தடையா இருக்கிறதும் அந்த 5 தான்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஓரறிவு தாவரம், அடுத்தது 2 அறிவு. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, புலன்பொறிகள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாய் இருக்கும் விதமும் கண்டேன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. எப்படி அருமையான வரி பாருங்களேன். புலன்பொறிகள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பம் இல்லையா? முதல்ல ஒரு அறிவு தாவரம், அதுக்கு தொடு உணர்வு என்கின்ற அறிவு மட்டும் இருக்குது. அப்ப அதுக்கு அந்த தோல் அப்படிங்கிறது ஒரு தாவரத்திற்கு வெளிப்புறமாக ஒரு தோல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அது தொடுது, அது உணருது. அடுத்தது 2வது என்னாச்சுங்க? அதுக்குள்ள இருக்கக்கூடிய மியூட்டேஷன், இருவல் பூக்கம். எனக்கு தேடி போய் நான் உணவை தேடணும் என் இடத்துக்கு வந்தாதான் நான் சாப்பிடணும்னு இருந்தா எப்படி? எனக்கு உணவை தேடி போறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? யோசிச்சது விதி. அது மதியாக என்னவாச்சு? 2 அறிவு புழுவானது. அதுவும் எப்படி? அந்த ஒரு விதை முளைக்கல, அது டீகம்போஸ் ஆச்சு, அதுக்குள்ள இருந்து புழுவாக வெளிப்பட்டது. அந்த புழு நகர தொடங்குச்சு இல்லையா? அந்த புழு எங்கே இருக்குன்னு தேடி போகக்கூடிய சுவையை கண்டுபிடிச்சது முதல்ல இல்லையா? அதற்கு சுவை வந்தது முதல்ல. அப்போ புலன் பொறிகள் கூடுது. சுவைனா நாக்கு வேணும், வாய் வேணும் இல்லையா? முன்பக்கமாக வாயோட புழுவை கொடுத்தது. அடுத்தது எறும்பு, அதற்கு நுகரக்கூடிய சக்திக்கு மூக்கு. இப்படி பொறி புலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு அதனுடைய புத்தி நுட்பமும் கூடுச்சு. ஓரறிவுக்கு தொடு உணர்ச்சி, 2வது அறிவுக்கு தொடு உணர்ச்சி மற்றும் சுவை உணர்ச்சி, 3வதுக்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு இல்லையா? இப்படி ஒவ்வொன்றாக உருவம், சுவை, மனம், ஒளியோடு எழும் சப்தம், அறிவும் கருவியும் இப்படி வந்ததா? வேதித்த உயிர்கள் இறுக்கத்தினாலதான் ஆரம்பிச்சது. அப்படி வந்த பிறகு மோதி விளை நிகழ்ச்சிகளாய் உள இயல்பை மொழிகின்றோம் விதி என்ற முடிவு கண்டு. இப்ப இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, இது அத்தனையும் இயற்கையினுடைய நிகழ்ச்சி இல்லையா? அந்த ஒரு உருவத்தினுடைய மகரிஷி இறைநிலை தவத்துல ரொம்ப அழகா விளக்குவாங்க. எப்படி அது உருவானது? வாய் எப்படி முன்பக்கம் வந்தது இல்லையா? அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேதான் இனப்பெருக்கம் செய்வதற்கு 2, அதாவது ஜெண்டர் வந்துருச்சு. ஜெண்டர் வந்த உடனே 2 ஆகுச்சு எல்லாமே. மூக்கினுடைய ஓட்டை 2, கண்கள் 2, காதுகள் 2. எப்படி வந்தது? அத மகரிஷி அழகா உயிரின பிரபஞ்ச பரிணாமத்துல நமக்கு விளக்கியிருக்காங்க. அகத்தாய்வுல நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய தத்துவம். இது எல்லாமே இந்த விதியினுடைய தன்மையினால் நடந்து வருகிறது. பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார்.
ஆனா அந்த பூ பூக்குற ஓசையை யாராலாவது கேட்க முடியுமா? இன்னைக்கு அனிமேஷன், அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சியில ஒரு பூ மலர்வது போல என்னெல்லாமோ பண்றாங்கங்க. ஆனால் ஒரு பூவை யாராலாவது மலர வைக்க முடியுமா? இல்லையா? ஆர்டிபிஷியலா பூவை எவ்வளவோ பண்ணலாங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியலா பூக்கள் நிறைய உருவாக்குறாங்க. ஆனா மனத்தை வைக்க முடியுமா? பர்மனண்டா வைக்க முடியுமா? அதுக்கும் உடனே என்னுடைய மெதி செய்யும். நான் நல்ல பர்ஃப்யூம், அந்த மல்லிகை மனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் பர்ஃப்யூம் அதுல என்னதான் மிக்ஸ் பண்ணி பண்ணினாலும், அந்த இயல்பா அந்த மல்லிகை தோட்டத்தை கடந்து போகும்போது, காற்றடிக்கும் போது வருகிறதே ஒரு மனம், அதை கொண்டு வந்து வைக்க முடியுமா? இல்லையா? அப்போ இத்தனை விலை நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும், இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய மனிதனுக்கு தன்னை பற்றிய ஞானம், தான் வந்த கதை தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த விதியினுடைய தன்மையை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். அதற்குதான் மகரிஷி இந்த பாடல்ல விதி அல்லது பரிணாம வேகம். விதி என்பது என்னுடைய கர்ம வினையத்தான் நான் விதிங்கிற ஒரு சொல்லால குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, அது இல்ல. இல்லையா? அது கிடையாது. அந்த விதி என்பது என்ன அப்படிங்கும்போது, இயற்கை நிகழ்ச்சி எல்லாமே இல்லையா? பிறப்பு, இறப்பு, இடை உணர்தல், இயக்கமாகி இல்லையா? இது அனித்தியமானது. எல்லாமே அனித்தியமானது. இந்த ஆத்மா ஒரு சமீபத்துல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல இத நான் ஏற்கனவே சொன்னேனான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். நம்ம ஆழியார்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு ஐயா கேக்குறாங்க, பேராசிரியர் கேக்குறாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்படின்னு கேட்டபோது, உடனே நாங்க எல்லாரும் இங்க ஆழியார்ல அறிவுத்திருக்கோயிலுக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு பதில். இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பூமி மேல இருக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? பிரபஞ்ச களத்துல நான் இருக்கேன். இன்னும் அதிகமாக இறைநிலை தத்துவத்தை உணர்ந்தவங்க என்ன சொல்வாங்க? நான் சுத்த வெளியில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாம் சரியான பதிலா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொன்னாரு அந்த ஐயா. அப்ப சரியான பதில் எது அப்படிங்கும்போது, நான் எனக்குள்ளே, இந்த உடலுக்குள்ளே இருக்கின்றேன். எவ்வளவு அருமையான ஒரு பதில் பாருங்க. நான் எங்க இருக்கேன்? இந்த உடலுக்குள்ள இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருப்பேன்? இது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த காலகட்டத்தில் மட்டும்தான். இப்போ இதை உணர்ந்துட்டான்னா மனிதன், சுவாமிஜி ரொம்ப விளையாட்டா இந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே பாக்கெட்ல ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கிறோம். டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. அது இறைநிலை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருச்சு. ஆனா இந்த மனிதனுடைய மதிக்கு தெரியறது இல்ல இல்லையா? அது தெரிஞ்சுட்டா வாழ்க்கை நரகம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சாகர நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் நரகமாயிடும். அப்போ இந்த விதியினுடைய தன்மையை புரிந்த மனிதன் எல்லாமே விதியினுடைய வெளிப்பாடுதான். இயற்கை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விதி. இத நான் என்னுடைய மதியை கொண்டு எனக்கு ஏற்றவாறு சரியாக எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? மாற்றலாம் முடியாது இல்லையா? விதியை மாற்ற முடியுமா? இயற்கை நிகழ்ச்சியை மாற்ற முடியாது. ஆனால் அத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தத்துவத்தை மனிதன் வந்துட்டானா, அங்கே எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடைக்கு, இப்ப எப்படி நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பல பதில்கள் சொன்னோம் இல்லைங்களா? நான் இங்க இருக்கேன், பூமி மேல இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், பொள்ளாச்சியில இருக்கேன், இல்ல நான் சென்னையில இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய அறிவின் தரத்தை ஒட்டிய பதில். ஆனா இதெல்லாம் சொன்ன பிறகு ஒரு குரு கத்து கொடுத்த அந்த இயற்கை கடைசியா சொன்னாங்க இல்லையா ஐயா அந்த வரி, ஆஹா இதுதான் கரெக்ட். நான் எங்க இருக்கேன்? எனக்குள்ள இருக்கேன். ஏன்னா நாங்கிற இந்த இந்த ஆன்மா நான் என்கின்ற இந்த இந்த ஆன்மாவினுடைய அத்தனையுமே எங்க வரை எப்ப வரைக்கும் இருக்கும்? இந்த உடல் இருக்கின்ற வரைதான். ஆனா அதற்கு அப்புறமும் ஆன்மாவினுடைய தன்மையை மகிழ்ச்சி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுவும் இயற்கை சக்தி தான். நான் ஒரு சமீபத்துல ஒரு சொல்லுவாங்க, ஒரு
வைரமுத்து அவர்களுடைய வரிகள் மரணம் பற்றி எழுதியது. அதை மட்டும் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்க எல்லாரும் கூட கேட்டிருப்பீங்க வைரமுத்துனுடைய மரணம் பற்றிய ஒரு பாடல். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலந்திட வந்தவர் வாழ்க. அப்போ இந்த விதியினுடைய இயற்கை நிகழ்ச்சியை மனுஷன் புரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா வருத்தம் தான் இல்லைங்களா? எந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்போதும் அந்த உயிர் சம்பந்தப்பட்டது. ஒரு அறிஞர் சொன்னதா சொல்லுவாங்க இல்லையா, இறந்து போன பிணத்தை சுற்றி இறக்க போகின்ற பிணங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. அவர் முற்றிய ஞானத்துல பேசினார். ஆனா அது சாதாரண மனிதனுக்கு முடியாது இல்லைங்களா? எல்லாமே நாம் எல்லாம் உறவுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள். அப்போ அதுல சொல்றாரு, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஒரு புணர்ந்துக்கோ, விதி இதுதான் அப்படிங்கறத உணர்ந்துக்கோன்ட்டு அடுத்த வரியாக சொல்றாரு பாருங்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. இப்ப மகரிஷி சொன்ன பாடல் ஓகேயா? பாருங்க, இயற்கையின் ஆணைதான், இயற்கையின் விதிதான் எல்லா நிகழ்ச்சிகளுங்கிறத புரிந்தவர்களோட வாழ்க்கை ஞான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ இவங்க இல்ல அப்படிங்கிற வருத்தம் அவங்களை தேடுது இல்லையா? அவங்க எனக்கு கொடுத்த பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டது என்றது சாம்பலும் இங்கே. இவ்வளவுதான் மிச்சம் இல்லைங்களா? இவ்வளவுதான் மிச்சம். ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க இந்த மனித உடலை பற்றின ஒரு வார்த்தையாக, நாம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட செருப்பு அருந்து போயிடுது. அந்த செருப்பை நம்ம வீட்டுல, அங்க ஒருத்தர் வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் அவங்க கிட்ட கேக்குறோம், ஏங்க இந்த மாதிரி செருப்பு அந்து போச்சுங்க, நான் இங்க விட்டுட்டு போறேன், நாளைக்கு வந்து சரி பண்ணி எடுத்துக்கிறேன்னா யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. தாராளமா விட்டுட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து நம்மள அனுப்புவாங்க. ஆனா அதே இது ஒரு இறந்து போனவரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அங்க மழை கொட்டுது, நிக்க வழி இல்ல, அப்போ ஒரு வீட்டுல ஒதுங்கி இந்த வீட்டுல இந்த இறந்து போனவருடைய உடலை வச்சுட்டு போறோம், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம்னா யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லையா? அப்போ எல்லாம் இருக்கின்ற வரை இந்த இயற்கை விதி உள்ளே அந்த உடலுக்குள்ளே உயிரை ஈர்த்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறதே அது வரைக்கும் தான். இல்லைன்னா எல்லாமும் முடிஞ்சது. அப்போ கண்ணில் பார்த்தது எல்லாம் காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. இதுதான் மகரிஷியினுடைய செயலுக்கான விளைவு தத்துவம் இல்லையா? அந்த உயிர் உடலை விட்டு போனாலும் அந்த ஆத்மாவுடைய பதிவுகள் மிச்சத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். எப்படி? அது செயலுக்கு வருகின்ற வரை. இதுதான் இயற்கையினுடைய நீதி, இதுதான் இயற்கையினுடைய விதி. அப்ப இதை உணர்ந்துட்டோம்னா, இந்த ஞானம் புரிஞ்சிருச்சா, எல்லா வேதனையும் இருக்கும், அதை கடந்து ஒரு காலத்துல இயற்கையை புரிந்து கொள்வோம். ஏன்னா கடல் தொறும் ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. அப்ப நதியும் மழை போலதான் விதி, அந்த இயற்கை நிகழ்ச்சி என்பத மனிதனோட மதி உணர்ந்துட்டா அவன் மயக்கத்திலிருந்து வெளிவந்துடலாம். அப்போ கடைசியில ஒரு வரி சொல்றாரு, பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். அப்போ இந்த உண்மை, இந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண இந்த இயற்கையை பற்றிய ஞானம் தேவை. அப்ப அதுதான் கடைசியில ஒரு வார்த்தையில சொல்றாங்க, இது எல்லாம் அழிந்து பட்டாலும் 5 பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் 5 பூதங்களோடு இணைந்திடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் 5லும் பொன்னுடல் சேர்க. இறுதியான வரி பாருங்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. அப்போ இங்க வேதாத்ரி மகரிஷியும் புத்தரும் போன்ற பல மகான்கள் இன்னைக்கு பருவுடலாக இல்லை, ஆனால் அவர்களுடைய புண்ணியம் அத்தனையும் நம்ம கூட சேர்ந்திருக்கா இல்லையா? அவருடைய கருத்துக்களை நாம ஏற்றுக்கொண்டு எப்போது அதன்படி வாழ துவங்குகிறோமோ அப்போதுதான் இந்த இயற்கையையும் விதியை புரிந்து கொண்டு மதி நடக்கிறது என்று அர்த்தம். அப்ப அதற்கு என்ன வழி? ஒருமையுடன் குரு நெறியை தொழுதல் மட்டுமே.
எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களை உயர்த்தும்னா எந்த நிலைக்கு உயர்த்தும்? இந்த இயற்கை நிகழ்ச்சியும் அதை எப்படி மனிதன் தன்னுடைய மதி கொண்டு சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞானமும் குரு கொடுத்தது. அதை மேலும் பெற்று வாழ்வை இனிமையாக்கிக் கொள்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.